ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபநிஷதம். இப்ப இந்த தைத்திரிய உபநிஷத்துல 2வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல கடந்த அத்தியாயத்துல 1ல் 2 பார்த்தோம், பஞ்சபூதங்களை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நாம அடுத்த மந்திரத்துக்கு போக போறோம். 2ல் 1க்கு போக போறோம். 2வது மந்திரத்துக்கு வரோம். இப்ப இங்க என்ன சொல்றது சாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைப்பின் மிக உயரிய சிகரம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம நேற்றைக்கு பஞ்சபூதங்களுடைய படைப்புகளை பார்த்தோம். அந்த படைப்புல மிக முக்கியமா படைப்புல மனிதன் தான் இருக்கிறான். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு தகுதியை அடையல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. படைப்பின் மிக உயர்ந்த சிகரமாக மனிதன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லும் போது அந்த மனிதனே தன்னை தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அது நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை அவன் மேற்கொள்ளணும். தன்னை பற்றிய ஒரு அறிவை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு புரிதல் அவனுக்கு வர வேண்டும். ஆனா அந்த அடிப்படையில இப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்வியை அன்றைய சிந்தனையாளர்கள் கேட்டதுனால தான் இந்த ரிஷிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு கொடுத்தார்கள். ஏன்னா இந்த கேள்வி மனிதனிடத்திலே எழுகின்ற ஒரு முக்கிய கேள்வி, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப வேத காலத்திலிருந்தே நமது சிந்தனையாளர்கள் இது பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்துட்டு வரும்போது நம்மை பற்றிய முக்கியமான சில விஷயங்களை இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அந்த அடிப்படையில 5 உடம்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை செய்யும் போது, நான் இந்த உடலா இந்த மனமா அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நம்மள ஆத்மா அப்படின்னு சொல்வதற்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா 5 உடம்புகள் கொண்ட ஆத்மா தான் மனிதன் அப்படின்னு இந்த உபநிஷத் சுட்டி காட்டுது. ஆத்மாவாக இருக்கின்ற நாம் 5 விதமான உடம்புகளை கொண்டிருக்கிறோம், உடல்களை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு உடம்பு தான் இருக்கிறது தெரியும். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உடல் நமக்கு உண்மையிலேயே இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா 5 உடம்பு அது என்னங்க புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன விளக்கம் கொடுக்குது. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பரு உடலை அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நமக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சு காற்றை பிராணமய கோஷம் அப்படிங்குது. அப்புறம் இது இன்னதுன்னு மனசு கேட்டு தெரிஞ்சுக்குது இல்லையா? அறியக்கூடிய அறிவா மனசு இருக்கு. அதை மனோமய கோஷம் என்று சொல்லுது. அப்படி தெரிந்து கொண்ட விஷயங்கள்ல எது நல்லது, எது கெட்டது, எது சரி தவறுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுதான் விஞ்ஞானமய கோஷமாக பார்க்குது. அப்புறம் தன்னை இந்த பிறவிக்கு காரணமாக, இந்த உடலெல்லாம் எடுப்பதற்கு காரணமாக இருந்த ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு உடம்பு நம்ம இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு 5 உடம்புகளை சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இதை உடம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரீரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா நம்ம அன்னமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு கோஷங்களா சொன்னாலும், சரீரம்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு தனித்தனியான வார்த்தை தானே தவிர, இந்த விஷயம் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 உடம்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம யார் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 5 உடம்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 5 உடம்பு நம்ம மேல போட்டிருக்கிற சட்டை மாதிரி. ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா உள்ளாடை போடுறோம், அப்புறம் அதுக்கு மேல பனியன் போடுறோம், அப்புறம் சட்டு போடுறோம். இப்படிலாம் நம்ம ட்ரெஸ் எப்படி ஒரு உடம்புல மாத்தி மாத்தி போட்டுக்கிறோமோ